அடுத்ததாக ஒரு பேச்சு என்பது ஒரு தனியான கலை தான். அது வந்து எல்லாராலையும் உடனே ஒரு மைக்கில் பிடிச்சி பேசிட முடியாது. பொது இடங்களில் தன்னுடைய கருத்தை வலிமையாக சொல்லிட முடியாது. அது ஒரு கலையாக இருக்கும் பட்சத்தில் தான் அது ரொம்ப ஆழமாக இருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஐயா முனைவர் சிந்தை வாசன் கவிஞர் அவர்கள் ஒரு எழுத்தாளராக மட்டும் இல்லாமல் பேச்சாளராகவும் இருக்கிறாருங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய, ரொம்ப மரியாதைக்குரிய விஷயம். ஐயா அவர்களை பேச அழைக்கிறேன். கடைசியாக பேசுகிறவங்களுக்கு ரொம்ப குறைபாடு. ஆனால் பாரு, எல்லாருமே வந்தவங்க எல்லாம் எழுத்தாளர்கள், எல்லாம் நம்ம பேச்சு அவங்க கேட்பாங்கன்னு நம்ம நினச்சோம். நீங்கள் இருப்பது தான் எங்களுக்கு மகிழ்ச்சி. அதாவது கேட்காமலே தரலாம் என்பது ஒரு சிறப்பான ஒரு நூல். நான் இது நெடுந்தீவு சபேசன் அவர்களை நான் அந்த நிகழ்ச்சியில் பார்த்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4 நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சியை விட்டுட்டேன். டிஎம்எஸ் பால்ராஜனுடைய நிகழ்ச்சி நான் தொகுத்து வழங்கணும், அதை விட்டுட்டு நான் இங்கே இருந்தேன். ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய ஆளுங்களை போட்டிருக்காங்களா என்னன்னு பார்த்தேன். பெரிய ஆளுங்களாம் போயிட்டாங்க, நாங்கள் தான் கடைசியில் உட்காந்துருக்கோம். அந்த அளவிலே மிகவும் ஒரு எளிமையான விழா. ஆனால் இங்கே நெடுந்தீவு என்ற இடத்திலிருந்து ஒரு இளைஞன் ஒரு உத்வேகத்தோடு இங்கே வந்து ஒரு சிறப்பான நூலை நமக்காக தந்திருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே நேரத்தில் தாமரை போனனை போல எழுச்சியாகவும் இருக்கிறது. இந்த நூலை பற்றி என்னுடைய அருமை தங்கை ரித்து சூர்யா அவர்கள் பேசுகின்ற பொழுது சிறப்பாக சொன்னார்கள். அதாவது தலைப்பை ஒட்டி பேசுவார்களா என்று பார்க்கின்ற பொழுது, கேட்காமலே தரலாம் அன்பை என்று சொல்லி, நீங்கள் அடுத்த முறை வரும்பொழுது கேட்காமலே நாங்கள் எல்லாவற்றையும் தருவோம், நீங்கள் சரியாக இருந்தால் என்று நம்முடைய கவிஞருக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் சொன்னார். ஆனால் அதை தவறுதலாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே நேரத்திலே பல்வேறு நூல்கள் இன்றைக்கு ஒரு புதிய எழுத்தாளனை, புதிய சிந்தனையாளனை, புதிய கவிஞனை உலகுக்கு அறிமுகம் காட்டி ஏறத்தாழ 800 நூல்களுக்கு மேல் ஒரு தொகுப்பை சிறப்பாக செய்திருக்கிற ஒரே தமிழ் பெண் ரித்து சூர்யா அவர்கள். ஒரு பலமான கைத்தட்டல் கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து 1000 நூல் படைக்க போகிறாங்க. அவங்க ஏற்கனவே சிலோனுக்கும் போயிட்டு அங்கேயும் இந்த மாதிரி நூல் வெளியீட்டு விழா பண்ணியிருக்காங்க. அதே போல் அருமை நண்பர் கலகம் பதிப்பகம், இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், கீரா அவர்கள் இந்த புத்தகத்தை சிறப்பான முறையிலே பதிப்பித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல், அதாவது ரொம்ப எளிய நடை, அதுதான் இவருக்கு ஒரு சிறப்பு. நம்முடைய சபேஷன் அவர்களுக்கு முத்தான சொற்கள், சத்தாக விழுந்து எதையுமே எளிதிலே புரிய வைக்கின்ற ஒரு அற்புதமான கையாடலை நம்முடைய சபேஷன் அவர்கள் செய்திருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னதை போல அன்பு ஒன்றுதான் உலகில் அழிக்காத ஆயுதம் என்று அதை தொடக்கத்திலே சொல்லியிருக்கிறார். அன்பு என்பது இன்று நேற்றல்ல. அதை மட்டும் சொல்லாமல் விட்டுருந்தாருன்னா பரவாயில்ல. பின்னாடி அம்மாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது மிகவும் அருமையான அந்த 4 வரிகள், அந்த 4 வரிகளுமே ரொம்ப ஒரு ஆயுதம் என்ற எழுத்தை கடைசியில் போட்டுவிட்டு அம்மாவை முதல் எழுத்தாக போடுகிறார். அம்மா மட்டுமே அழியாத அன்பு, அந்த அன்பு ஒன்றுதான் உலகில் அழிக்காத ஆயுதம். அழியாத ஆயுதம் கூட போட்டிருக்கலாம், பரவாயில்ல. அழிக்காத ஆயுதம்னாலும் அதுவும் சரியாக தான் இருக்குது. அழியாத ஆயுதம்னா இன்னும் நல்லா இருக்கும், பரவாயில்ல. இந்த அளவுக்கு ஒரு நல்ல முயற்சி. அதே நேரத்தில் எல்லா கவிதையும் பார்த்திங்கன்னா அந்த உணர்வை வந்து திறமையாக சொல்லி, எதை வந்து கருத்துக்களை எப்படி சொல்ல வேண்டும் என்பதை ஒரு முதல் நூல் என்று நாம் இதை எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த அளவிற்கு திறமையாக செயல்பட்டிருக்கிறார். ஒரு எழுத்தாளனாக, ஒரு கவிஞனாக, ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையாளனாக, இப்படி படைப்புகளை படைத்தவர்கள் மத்தியிலே ஒரு படைப்பாளனாகவும் உருவாகி இருப்பதற்கு காரணம் நம்முடைய கழகம் மரியாதைக்குரிய கீரா அவர்கள். ஏன்னா கீரா அவர்கள் ஒரு உத்வேகத்தை அவருக்கு அளித்திருக்கிறார். அது ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அதே நேரத்திலே இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொரு கவிதையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிந்தனை, அதாவது மறதி என்பதையே ஒரு கவிதையாக வைத்திருக்கிறார். இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு கவிதையை படிக்கலை, ஆனால் அதை வந்து ஒரு கவிதையாக தந்திருக்கிறார். மறதி என்பது நமக்கு எப்பயுமே ஒரு சகஜம்தான். நம்ம ஊர் கோபிநாத் இருக்கார்,
நாளைக்கு எங்கே போகணும் அப்படின்றத நான் நேற்று ஒரு நாள் முன்னாடி சொல்லுவேன், மறந்துடுவார், அண்ணன் மறந்துட்டேனேன்னுவார். அந்த மாதிரி கோபிநாத் ஒரு உதாரணத்தை சொல்கிறார், கோபிநாத் கோச்சக்கூடாது. ஏன்னா மறதி மனிதர்களுடைய, அதை எப்படி சொல்கிறார் பாருங்க, ஒரு வியாதி ஒப்பிட்டு மறதி மனிதர்களின் பொது வியாதி, அதை எப்பொழுதுமே சிறப்பாய் பயன்படுத்துகிறவர்கள். ஆனால் இப்போ அந்த வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது, இருந்தாலும் நான் உங்களுக்காக சொல்கிறேன், அரசியல்வாதிகள் என்று அழகாக அதை யதார்த்தமாக முடித்திருக்கிறார். அவர் எதை வைத்து எழுதினார் என்று தெரியவில்லை, ஆனால் சிறப்பாக செய்திருக்காரு. ஏன்னா இவங்கெல்லாம் எல்லா கவிதையும் படிச்சுட்டாங்க, அவர்கள் படிக்காத கவிதையிலிருந்து நான் எடுத்துக்காட்டுக்க சொல்லுகிறேன். அந்த வகையில் நெடுந்தீவு சபேசன் அவர்கள் இலக்கிய அலங்காரத்தை உருவாக்க முயலவில்லை. இப்போ நாங்களாக எழுதினோம்னா இலக்கியம் இருக்கா, சந்தம் இருக்கா அப்படின்னு கோபியே கேட்பார். ஆனால் இவர் இலக்கியத்தை உருவாக்க முயலவில்லை. ஆனால் அதே நேரத்திலே வாழ்க்கையினுடைய அனுபவங்களை சிறப்பாக தொகுத்து ஒரு முத்தான சொற்களை வித்தாக வைத்து சத்தாக தனது சிந்தனையை பாய்ச்சி கடுகு சிரித்தாலும் காரம் போகாது தெளிவான கற்பனையை திறம்பட தொகுத்து அழகு தமிழுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்திருக்கிறார் நெடுந்தீவு சபேசன் அவர்கள். இப்படி வரிக்கு வரி. அதே நேரத்திலே கவிஞர் அவர்கள் இந்த நூலிலே மேலும் சொல்லுகின்ற பொழுது கேட்காமலே தரலாம் என்ற ஒரு தொகுப்போடு உரையாடப் போகும் உங்களுக்கு முதற்கண் வணக்கம் என்று சொல்லுகின்ற அளவிலே நெடுந்தீவு சபேசனே அதை குறிப்பிட்டு சொல்கிறார். எல்லோருக்குமே ஒரு வணக்கத்தை சொல்லி, என் முகவரி போல் இதுதான் என் முதல் வரிகள் என்று ஆரம்பித்து, காதலிதான் மிகச்சிறந்த கவிதையாக இருப்பாள், கவிதை தான் என் மிகச்சிறந்த காதலி என்று அதற்கு ஒரு உருவகம் கொடுத்திருக்கிறார் கவிஞர் அவர்கள். அதே நேரத்திலே இதை இப்படியும் சொல்லலாம். அதாவது பிரபஞ்சத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது சமயங்களை குறிப்பால் உணர்த்தி, அதையும் அந்த லைனையும் அவர் தான் கொடுத்துருக்காரு. சமயங்களை குறிப்பால் உணர்த்தி மறைபொருளாய் பலவற்றை சொல்லி இருக்கிறேன் என்று சொல்லி இறுதியாக இது உங்களுக்கான உங்களுடைய எழுத்துக்களே என்று சொல்வது எப்படி எடுத்துக்கொள்வது என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் கவிஞரை பாராட்ட வேண்டும். அதே நேரத்திலே நான் சந்தித்த என்னை சிந்திக்க தூண்டிய பயணத்தில் இப்போது முதல் நீங்களும் இணைந்து கொள்கிறீர்கள் என்று நம்மையெல்லாம் சபேசன் இணைத்து இருக்கிறார் இந்த புத்தகத்திலே. அந்த வகையிலே கேட்காமல் தரலாம் நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத கவிதைகளை என்று சொல்லி இது உங்களுக்காக என்று ஒரு நல்ல வரியை விட்டு சென்றிருக்கிறார். இப்படி ஏராளமான வரிகள் இருந்தாலும் இங்கே எனக்கும் பிடித்த ஒரு சில வரிகளை நான் சொல்லி விடைபெறலாம் என்று இருக்கிறேன். நேசிக்க கூலி இல்லை, இருந்தும் சேதாரம் அதிகம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நேசிப்பையே ஒரு கூலியாக சொல்லி, எதுக்கு நம்ம நகைக்கு தான் சொல்லுவோம் சேதாரம், ஆனால் இவர் எதோட ஒப்பிடுறார் பாருங்க, நேசிக்க கூலி இல்லை இருந்தும் சேதாரம் அதிகம் என்று ஒவ்வொரு வரிகளையும் பார்க்கின்ற பொழுது ஏதோ இந்த ஒரு 100 புத்தகத்தை எழுதிய ஒரு கவிஞனை போல, ஒரு எழுத்தாளனை போல, ஒரு சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாக இந்த கவிதையெல்லாம் ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு மாறுபட்ட சிந்தனையை இங்கே வலியுறுத்தியிருக்கிறார். அதே போல அடுத்த ஒரு நல்ல கவிதை, பிள்ளை பள்ளிக்கு போக புதிச்சு பார்த்து வாங்கி கொடுத்தார் அப்பா செருப்பு தைத்து என்று. அது இலக்கணமாக இருக்கிறதா அல்லது இலக்கண பிழையா அல்லது இதுதான் கவிதையா என்றெல்லாம் ஆராய வேண்டாம். இது ஒரு கவிதை. இப்படி நெடுந்தீவு சபேசன் அவர்கள் வித்தியாசமான கவிதைகளை இங்கே அமைத்து தந்திருக்கிறார். மற்றொரு இடத்திலே சிலையை பற்றி ஒரு கவிதை, நல்ல கவிதை. இதெல்லாம் இவங்கெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினச்சேன், ஆனால் அவர் விட்டதை நான் பிடிக்கிறேன். விண்ணளவு சிலை வைக்க தேவையில்லை. யாரை பார்த்து சொல்கிறாருன்றது தெரியல எனக்கு. ஆனால் அவங்க ஊரில் அந்த அளவுக்கு சிலை இல்லை. நெடுந்தீவிலையோ இல்லை இலங்கையிலையோ சிலைகள் சென்னையில், அதாவது தமிழகத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் இவர் தமிழகத்தை பார்த்து சொல்கிறாரா அல்லது எந்த நாட்டை பார்த்து சொல்கிறார் என்பது நமக்கு தெரியவில்லை. விண்ணளவு சிலை வைக்க தேவையில்லை, வீண் செலவு வைக்காமல் இருந்தாலே போதும் என்று சொல்லி, ஆனால் கடைசி வரியில் தான் இவர் நிற்கிறார். நம்ம கூட என்ன நினைப்போம், சிலன உடனே யாரோ ஒரு அரசியல்வாதிக்கோ இல்லை ஒரு அறிஞருக்கோ இல்லை ஒரு கவிஞருக்கோ ஒரு எழுத்தாளர் அப்பாவுக்கு என்று வைத்த இடத்தில்தான் இந்த கவிதை முற்று பெறுகிறது. ஒரு சிறப்பான கவிதை.
அந்த கவிதை. அதற்காக அவரை பாராட்டலாம். அதே நேரத்திலே மன்னிக்க தெரிந்தவன் மனிதன் என்பது ஒரு நியதி. எல்லாமே மன்னிக்க வேண்டுகிறேன் பாட்டெல்லாம் கூட இருக்கு. ஆனால் அதையும் ஒரு கவிதையாக வைத்து ஒரு 4 வரி, மன்னிப்பு உண்டு என்பதால் வாழ்நாளில் எத்தனை தவறுகள் என்று தான் நிறுத்தி இருக்கிறார். அதுக்கு மேலே என்ன சொல்ல விரும்புகிறார்ன்றது கவிஞருக்கு தான் தெரியும். அந்த வகையிலே உணர்வை அதை அதனுடைய தொடக்கமாக கூட அதை வைத்துக் கொள்ளலாம். ஏன்னா மன்னிப்புன்னு சொல்கிறதுனால உணர்வுன்றது ஆட்டோமேட்டிக்காக வரும். உணர்வை யாருமே கற்றுக் கொடுக்க முடியாது, உணர்வின்றி எதையுமே கற்றுக்கொள்ளவும் முடியாது என்று அழகாக அந்த கவிதை வரிகளை முடித்திருக்கிறார். அதே நேரத்திலே வீதிகளை பற்றியெல்லாம் சொல்லி வருகிறார். எத்தனை வீதிகள் அவர்களுடைய ஊரிலே இருப்பது என்பது நமக்கு தெரியாது. அண்மையில் இருந்து சூர்யா அவர்கள் சென்று வந்தார்கள். அவர்களை கேட்டால் எந்தெந்த வீதி என்று பெயரோடு சொல்வார்கள். ஆனால் எல்லாமே இலங்கையை பொறுத்த மட்டிலும் தமிழ் பெயர்கள் முத்தாக இருக்கும். அது எனக்கு தெரியும். அந்த வகையிலே நல்ல வீதிகளில் மிக மோசமான விபத்துக்கள் சம்பவிப்பது போல அன்பான பயணங்களில் ஆபத்துக்கள் அதிகம் என்று ஒரு வரியை குறிப்பிட்டிருக்கிறார். பயணங்கள் என்று இருந்தால் ஆபத்து நிச்சயம் என்பதை உணர்த்துகின்ற விதமாக கவிதை இருந்தாலும் நல்ல வீதி என்பதை எதை வைத்து சொன்னார் என்பதை நாம் தெரியவில்லை. அதே நேரத்திலே போலிகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒரு போலி பல உண்மைகளை காட்டிலும் கவர்ச்சியானது என்று ஒரு நல்ல, அது வைர வரின்னு தான் சொல்லணும். அந்த வரியை ஒரு நல்ல வரியை கொடுத்திருக்கிறார் நம்முடைய கவிஞர் சபேஷன் அவர்கள். இப்படி ஒவ்வொரு பக்கத்தையும் பிரட்டுகின்ற பொழுது ஒவ்வொரு கவிதையும் வித்தியாசப்படுகிறது. அதாவது 4 வரிகள் தான். 4 வரிகளும் ஒவ்வொரு கருத்தை வலியுறுத்துவதை போல நமக்கு அமைந்திருக்கிறது. இதை முதல் நூல் என்று எடுத்துக்கொள்வதா அல்லது 10 நூல்களை போட்ட ஒரு அனுபவசாலியாக அவர் பிரகாசமாக நிற்பதை பார்க்கின்ற பொழுது இதை எப்படி எழுதினார், எந்த நேரத்தில் எழுதினார், இது எந்தெந்த ரூபத்தில் எழுதினார் என்பதை பார்க்கின்ற பொழுது எல்லாமே வந்துடுச்சு. அன்பு வந்துடுச்சு, மறதி வந்துடுச்சு, மறக்கக்கூடாது வந்துடுச்சு, அப்பா வந்துட்டாரு, அம்மா வந்துட்டாங்க. இப்படி எல்லாவற்றையும் ஒரு கவிஞனால் எழுத முடியும். கவிஞன் என்பவன் எதையும் சாதிக்க துணிந்தவன் என்பதை சபேசன் அவர்கள் எடுத்துக்காட்டாக அழகாக சொல்லியிருக்கிறார். மறைப்பதற்கு எதுவுமே இல்லை, மறப்பதற்குத்தான் நிறையவே இருக்கிறது என்று சொல்லி மனதை சொல்லுகிறார். மனதில் என்று அந்த கவிதை மனது என்று கூட போடலாம், அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. மனதில் என்று போட்டிருக்கிறீர்கள். மனது என்றால் கவிதை மிகவும் சிறப்பாக அமையும். ஆகவே ஒரு சில கவிதைகளை படிக்க படிக்க நாம் மேலும் மேலும் படிக்க தூண்டுகிறது. அதாவது குழந்தைகள் படிக்கலாம், பெரியவர்கள் படிக்கலாம், கவிஞர்கள் படிக்கலாம், எழுத்தாளர்கள் படிக்கலாம், சிந்தனையாளர்கள் படிக்கலாம், வியாபாரிகள் படிக்கலாம். இப்படி எல்லோருமே படிக்க தூண்டுகின்ற வகையிலே இந்த கவிதைகள் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதே நேரத்திலே ஒரு 2 கவிதைகளை மட்டும் சொல்லி நான் நிறைய நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. ஏன் என்று சொன்னால் இறுதியாக வருகின்ற கவிஞனுக்கு கட்டுப்பாடுகள் அதிகம் என்பது எனக்கும் நன்றாக தெரியும். ஆகவே இதில் என்ன பார்த்தீங்கன்னா, திடீர்னு அங்கே இங்கே போயிட்டு இன்னும் கல்யாணம் ஆகலை தம்பிக்கு, ஆனால் குடும்ப கட்டுப்பாடு பற்றி எப்படி சொன்னாருன்னு தெரியல. குடும்ப கட்டுப்பாட்டில் மனிதர்கள் மாத்திரமல்ல, இப்போது தென்னை மரங்கள் தான்ன்றார். ஒருவேளை உங்கள் ஊரில் அது மாதிரி இருக்கு போல இருக்கு. அதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். ஆகவே அதே நேரத்திலே இன்னொன்று சொன்னார். அந்த தனிமையை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. இடைவெளி நீளமாகி மௌனம் ஆக்கிரமிக்கும் தருணம் என்று சொல்லி தனிமை பேசுகிறது என்று. தனிமைன்னு சொன்னால் கூட நல்லா இருக்கும். ஆனால் தனிமை பேசுகிறது என்பது சொல்லுகின்ற பொழுதுதான் அந்த கவிதை முற்று பெறுகிறது. ஆகவே நல்ல வரிகள். இது எப்படி நல்ல ஒரு சிந்தனை. ஏமாற்றத்தை பற்றியும் ஒரு கவிதை தந்திருக்கிறார். அதாவது ஏமாறாதே ஏமாற்றாதே என்பதை போல நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடின பாட்டில் இருந்து ஏமாறாதே ஏமாற்றாதே என்ற கருத்து இருக்குது. அதை போல் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை என்ன சொல்கிறாரு, ஏமாறாதீங்கன்னு சொல்ல, ஏமாற்றம்தான் வாழ்வின் மிகப்பெரிய தோல்வி என்பதை அவர் அந்த சுட்டி காட்டியிருக்கிறார். மிகப்பெரிய தோல்விதான் வாழ்வினுடைய ஏமாற்றம் என்று 2வது கருத்து சொல்லும்போது தான் அந்த கவிதையானது உயிர் பெறுகிறது. முதல்ல என்ன சொல்கிறாரு, ஏமாற்றம்தான் வாழ்வின் மிகப்பெரிய தோல்வி என்று சொல்லி, மிகப்பெரிய தோல்விதான் வாழ்வினுடைய மாற்றம் என்பதையும் அழகாக, வாழ்க்கை மாறினால் நிச்சயம் ஏமாற்றம் விலகும் என்பதையும் இந்த கவிதை வரியிலே சொல்லியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு பக்கத்திலும் ஒவ்வொரு கவிதையாக இருந்திருக்கின்ற பொழுதும்
மரண வீட்டை பற்றி சொல்லுகின்ற பொழுதுதான் எனக்கு அந்த நேரத்திலே அந்த கவிதை எப்படி எழுதினார் என்று தெரியல. ஆனால் ஒரு மாதிரியாய் இருப்பதும் மரண வீட்டில்தான் என்று சொல்லியிருக்கிறார். ஆரம்பத்திலே ஒரு கவிதையை நான் படிக்கின்ற பொழுது, அதாவது ஒரு நல்ல கவிதை, அது வந்து கணவன் இறந்து விடுகிறான், அவனது உடலை வீட்டிற்கு கொண்டு வருகிறார்கள். அதாவது இந்த கணவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இராணுவத்திலே பணிபுரிகின்ற அந்த கணவன் இறந்து விடுகிறான். அவனது உடலை வீட்டிற்கு கொண்டு வருகிறார்கள். எல்லோருமே அழுகிறார்கள். அவன் மனைவி மட்டும் அழாமல் இறுக்கமான சோகத்தோடு இருக்கிறாள். அவள் அழுதுவிட்டால் துயரம் பாதிப்பு குறைந்துவிடும் என்று, அழாவிட்டால் அவளே கூட இறந்து போய்விடலாம் என்று நினைத்து அழாமல் இருக்கலாம் என்ற ஒரு கருத்து. ஆனாலும் அந்த வீரனுடைய முகத்தை மூடியிருக்கும் துணியை விலக்கி அந்த குழந்தையை என்ன பண்ணுறாங்க, அவள் கையில் அந்த ஒரு நர்ஸ் எடுத்து வந்து கொடுக்கறத ஒரு காட்சியாக வச்சு அதை ஒரு கவிதையாக கொடுத்துருக்காரு கவிஞர். ரொம்ப, அதாவது எதுவுமே தெரியாமல் குழந்தையில் அழுத நாங்கள் தான் இப்பொழுதும் அழுது கொண்டிருக்கும் எல்லாம் தெரிந்தும் என்று அழகாக அந்த வரிகள் அந்த நெடுந்தீவு சபேஷனுடைய கவிதைகளை படிக்கின்ற பொழுதுதான் இந்த கருத்து நமக்கு தெரிகிறது. ஆகவே அடுத்து ஒரு நடுவரை பற்றி சொல்லும்பொழுது ஒரு கருத்து சொல்லுது, பிரதான நடுவரே இல்லை எனினும். இந்த பிரதான என்ற வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதிகமாக நம்ம எழுத்துக்கள்லையோ இவருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை வீராக்கு. ஏன்னா அவங்க இதில் பார்த்தீங்கன்னா, அதாவது தூய தமிழில் பிரதான நடுவரே என்ற அந்த பிரதான என்ற வார்த்தை அடிக்கடி அந்த சிலோனில் யூஸ் பண்ணுறத இவர் யூஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப சிறப்பு. அதுக்காக ஒரு பலமான கைத்தறி கொடு. ஏன்னா அந்த நாட்டை நேசிக்கின்ற கவிஞராகவும் நம்ம கவிஞர் இருக்கிறார் என்பதை பார்க்கின்ற பொழுது இறுதியாக ஒரே ஒரு கவிதையை நான் சொல்லி விடைபெறலாம் இருக்கிறேன். மண்ணில் புதைப்பதெல்லாம். ஏன்னா அவங்க பிருந்தா சாரதியும் அவங்க 2 பேரும் அதை தான் வந்து முக்கியமாக சொன்னாங்க. ஆனால் மண்ணில் புதைப்பதெல்லாம் மக்கித்தான் போகின்றன, ஆனால் ஒரு விதையிலிருந்து கிளம்பிய வேர்களும் மக்கியா போகின்றன என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த கவிஞன் எழுத்திலும் சரி, எண்ணத்திலும் சரி, தன்னுடைய வரிகளிலும் சரி, அடுத்தடுத்து நிறைய புத்தகங்களை போடக்கூடிய ஒரு நல்ல கவிஞனாக வருவது திண்ணம். அந்த அளவில் ரித்து சூர்யா அவர்கள் அவருக்கு வந்து ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தந்திருக்கிறார். அடுத்தடுத்து வருகின்ற பொழுதாவது நீங்கள் உங்கள் ஊரிலிருந்து கவிதையெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, இந்த ஊரில் வந்து நீங்கள் வெளியிடுங்க, அதே நேரத்தில் புத்தகத்தையே இங்கே வெளியிடணும் என்று ஒரு பணிவான வேண்டுகோளை என் தங்கை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் அதை தாமரை போடணும், ரித்து சூர்யா அவர்களும் நமக்கு வீரா அவர்களும் கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றுவோம் என்ற ஒரு உறுதிமொழியை உங்களுக்கு அளிக்கிறோம் என்று சொல்லி இறுதியாக ஒரே ஒரு கவிதை, எனக்கு பிடித்த அந்த கவிதை. அதாவது உங்களுடைய முகத்திலே கள்ளமில்லா அன்பை பார்க்கிறோம், அதை வந்து ஒரு கவிதையாக போட்டீங்க. அதாவது நாங்கள் பார்க்குறத வந்து நாங்கள் நினச்சோம், கள்ளமில்லா அன்புன்னா இப்படின்னா நீங்கள் வந்து அன்றைக்கி வந்து பேசுனீங்க, விழாவுக்கு வந்துருங்கன்னுங்க, முகநூலில் தான் நம்ம பழகணும். நானும் உங்களுக்கு இன்னைக்கு காலையிலேருந்து எவ்வளோ தொல்லை கொடுத்தன்றது உங்களுக்கே தெரியும். ஒரு நிகழ்ச்சி ஒரு மணி நேரம் ஒரு நிமிஷம் கூட என்னால் பேச முடியல உங்கள் கையில். ஆனாலும் இந்த கவிதையில் அழகாக சொல்லி, கள்ளமில்லா அன்புக்கு எல்லையே இல்லை, கலப்படமில்லா தேனுக்கு காலாவதியே இல்லாதது போல என்று அந்த தேனை அதோடு ஒப்பிட்டு சொல்லியிருப்பது மிகவும் சிறப்பு என்று சொல்லி, ஒரே நேரத்திலே எத்தனை அறிவித்தல்கள், ஓ மரணம் எவ்வளவு மலிந்து விட்டது என்று ஒரு நல்ல வரி, அற்புதமான வரி. இது வந்து எங்கே கேட்கணுன்னா, ஒரு நெடும் பயணம், அந்த பயணத்திற்கு மத்தியிலே நாம் எல்லாம் போய் அமைதியாக ஒரு இடத்துல உட்காரணும், அந்த நேரத்தில் இந்த கவிதை வந்து ஒலித்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு கவிதையும் ஒவ்வொரு கவிஞரை பற்றிய ஒரு தனி முத்திரையை இந்த உலகிற்கு எடுத்து காட்டுகின்றன. இறுதியாக கனவை பற்றி சொல்லுகின்ற பொழுது, கனவை நிஜமென எண்ணியதால் வீழ்ந்தவர்கள் உண்டு, நிஜத்தையே கனவாக கடந்து வாழ்பவர்களும் உண்டு. மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கேளுங்க. கனவை பற்றி இவர் சொல்லுகின்ற பொழுது, கனவை நிஜமென எண்ணியதால் வீழ்ந்தவர்களும் உண்டு, நிஜத்தையே கனவாக கடந்து வாழ்பவர்களும் உண்டு என்று சொல்லி அதோடு விட்டுருந்தா பரவாயில்ல. கீழே இந்த சம்பாதனையை சொல்கிறாரு. இவர் என்ன வேலை செய்கிறாரு, எவ்வளோ சம்பாதிக்கிறாரு நமக்கு தெரியாது. ஆனால் என்ன சொல்லியிருக்காரு, நல்லா நிறைய சம்பாதிக்க வேண்டும், பணத்தை கணக்கில் எடுக்காத மனிதர்களை என்று அந்த மனித நேயத்தை பற்றி ஒரு வெளியூரிலிருந்து வந்த கவிஞர்
மதம் கடந்து நேயத்தை கடந்து எல்லோரையும் நேசிக்கின்ற ஒரு மாமனிதராக சபேஷன் அவர்கள் விளங்கி வருவது மிகவும் சாலச் சிறந்தது. நிறைய நூல்கள் படைக்க வேண்டும். அந்த நூல்களை படைக்கின்ற விழாக்களிலெல்லாம் நாம் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும். இது போன்ற நல்ல கவிஞர்களை உருவாக்க தூணாக இருக்கின்ற இந்த கழகம் பதிப்பகத்துக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்வின் இறுதி கட்டத்தை எப்படி இருக்கும்? எல்லா கவிஞர்களும் அவங்க பேசுவதற்காக எடுத்ததை தாண்டி மீதி கவிதைகள்னு கிட்டத்தட்ட ஒரு 50% கவிதைகளை வந்து நம்ம இங்கேயே பேசியிருப்போம். ரொம்ப அற்புதமான விஷயம். அதனுடைய விளக்கம், பொருள், அதுக்குள்ள ஊடுபாவி நிற்கக்கூடிய மனோநிலை, அதெல்லாம் ரொம்ப அழகாக பேசின வகையில் ஐயாவுக்கு என்னுடைய பெரிய நன்றி. இந்த நிகழ்வின் நாயகன் நெடுந்தீவு சபேசன் அவர்களை ஏற்புரையாகவும் நன்றியுரையாகவும் இணைத்து இந்த நிகழ்வை பேசும்படி உரிமையோடு அழைக்கிறேன். என் முகவரி போல் இதுதான் என் முதல் வரிகள். என் முகவரி போல் இதுதான் என் முதல் வரிகள். காதலிதான் மிகச்சிறந்த கவிதையாக இருப்பாள். காதலிதான் மிகச்சிறந்த கவிதையாக இருப்பாள். ஆனால் கவிதைதான் என் மிகச்சிறந்த காதலி. இயற்கையின் பேரழகியலில் யதார்த்த வாழ்வின் மெய் நிகரில் நான் பார்த்து பிரமித்த, என்னை பறிகொடுத்து பாதித்த வாழ்வியலின் உற்சாடனங்களை கற்பனையில் மிதந்து ரசனை மிகுந்து பரகசியமாகும் ரகசியங்களை, யதார்த்தத்தின் நுட்ப முரண்களை, மனித மனதின் மாறுதல் நிறைந்த மகா மாயங்களை, மானிட சுபாவத்தின் சூட்சும சுவாரஸ்யங்களை, வாழ்தலின் அரிய அற்புத அம்சங்கள், அசாத்திய அனுமானங்கள், அபூர்வ காட்சிகள், வித்தியாசமான சம்பவங்கள் என சிறு சிறு அசைவுகளிலும் அசைபோட்டு அலைபாயும் உள்ளுணர்வு உரையாடல்களை, ஆழமான என் எண்ணிலடங்கா வலிகளின் மனது மறக்க முடியாத வாழ்வியல் அனுபவங்கள் என அத்தனையையும் இந்த கேட்காமலே தரலாம் என்கின்ற என் கவிதை நூலில் துல்லியமாய் எடுத்து வந்திருப்பதாக நான் நம்புகிறேன். கவிதை சிற்பங்களாக என்றுமே கருத்தூன்றி இருக்கக்கூடிய அடர்த்தி நிறைந்த என் கவிதை படிம பாறைகளின் செறிவுகளை கூர்மை, எளிமை, நுண்மை, இனிமை, செழுமை உளிகொண்டு நேர்த்தியாய் சிதுக்கி கருத்தூன்றி கவிதை சிற்பங்களாய் இந்த நூலில் நான் வடித்திருக்கிறேன். அதை நீங்களும் கண்டுணரும் தருணங்களில் இந்த பிரபஞ்சமும் நீங்களும் இணைந்திருப்பீர்கள் என திடமாய் நம்புகிறேன். பலவற்றை மறைபொருளால் உணர்த்தி, குறிப்பால் உணர்த்தி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். பறந்து செல்லும் தேடலுள்ள உங்களுக்காய். நான் கண்ட கனவுகள், நான் சந்தித்த அனுபவங்கள் என அத்தனை கவிதைகளும் இந்த நூலில் இருக்கிறது. கனகச்சிதமாய் உங்களுக்கும் பொருந்த போவதால் இது உங்களுக்கான உங்களுடைய எழுத்துக்களே. நான் சந்தித்த, என்னை சிந்திக்க தூண்டிய பயணத்தில் இன்று முதல் நீங்களும் இணைந்து கொள்கிறீர்கள். பிறக்கும் போது நாம் எல்லோரும் அம்மாவுக்கு மிகப்பெரிய வலியையே கொடுத்து வந்தோம். நமக்கு சாதுவாய் வலிக்கும் போதே சத்தமாய் கத்துகிறோம் அம்மா என்று. பெரும்பாலான யதார்த்தங்கள் சாதாரணமாய் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. சாதாரணமாய் ஏற்றுக்கொள்ளப்படும் பெரும்பாலானவைகள் யதார்த்தமாய் இருப்பதில்லை. அழுங்குழந்தைக்கு தாயே பால்தான். மிகப்பெரிய ஏமாற்றமாக இருக்கும். ஏமாற்றம் நிகழாத நாட்களில் 10 தலை ராவணனுக்கு ஒரே முகம், ஒரு தலை ராமர்களுக்கோ 10 முகம். எப்படித்தான் என்னை வார்த்தாலும்
எப்படித்தான் எண்ணெய் வார்த்தாலும் துருப்பிடிக்கத்தான் செய்கிறது இரும்பு, உப்பு தண்ணீரை ஊற்றி வளர்த்தாலும் இனிப்பாய்த்தான் இருக்கும் கரும்பு. சாகும் வரை நாம் செல்ல வேண்டும், சாகும் வரை நாம் செல்ல வேண்டும் மரண வீடுகளுக்கு. ஒரே மாதிரியாக இருப்பதும் ஒரு மாதிரியாக இருப்பதும் அந்த மரண வீடுகளில் தான். அனாதை என நினைத்தவளை அன்பாய் அம்மா என அழைக்கிறது ஒரு அனாதை குழந்தை. இப்படியாக பல யதார்த்தமான எழுத்துக்களை இந்த கவிதை நூலில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். இலக்கிய தோட்டத்தில் கவிதை செடியில் இன்று புதிதாக மலர்ந்திருக்கும் கேட்காமலே தரலாம் என்கின்ற இந்த கவிதை மலர்கள் நீங்கள் அனைவரும் விரும்பி வாங்கி சூடிக்கொள்ள வேண்டும் என்பதை நான் அன்புரிமையோடு வேண்டியவனாக, தமிழ் கூறும் நல்லுலகிற்கு இந்த புத்தம் புதிய கேட்காமலே தரலாம் என்கின்ற இந்த மலர் சிறந்த நறுமணத்தை வீசும் என்ற நம்பிக்கையில் இந்த இலக்கிய நீரோட்டத்தில் கவிதை பயணத்தில் நான் தொடர்ந்து பயணிப்பதற்கு, அதை அச்சேற்றி நூலுருவாக்கி அதை வெளியீடு செய்வதற்கு பலரது உதவிகள் ஒத்தாசைகள் காரணமாக இருக்கிறது. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. காலத்தினாற் செய்த நன்றி சிறிதெனினும் அது ஞாலத்தின் மான பெரிது. அவ்விதமாக இந்த நூலை உருவாக்குவதற்கும் வெளியீடு செய்வதற்கும் காரணமாக இருந்தவர்களை நன்றி பாராட்டி எண்ணி பார்க்கின்ற ஒரு நிமிடமாக நான் இதை பார்க்கின்றேன். இந்த நூல் வெளியீடு சிறப்பாக அமைவதற்கு காரணமாக நாம் நம்பக்கூடிய இயற்கையையும் இறையையும் முதல் நன்றியோடு எண்ணி பார்க்கின்றேன். யார் இல்லாவிட்டால் நான் இல்லையோ என் அத்தனை நல்லுருவாக்கத்திற்கும் காரணமாக இருக்கின்ற என் அன்னை தந்தையை நான் எண்ணி பார்க்கின்றேன். என் உடம்பிறப்புகளை நான் இந்த நேரத்தில் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். தொடர்ந்து கவிதை பயணத்தில் இந்த இலக்கிய நீரோட்டத்தில் பயணிப்பதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கக்கூடிய அன்பு தமிழ் வாசக நெஞ்சங்களை உறவுகளை நான் இன்று நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். தொடர்ந்து இந்த கவிதை புத்தகத்தை நூலுருவாக்கி இதனை மிக சிறப்பாக வெளியீடு செய்வதற்கு காரணமாக இருந்தவர்களை நான் நினைவு கூறுகின்றேன். அந்த வகையில் தமிழ்நாட்டிற்கு நான் வருகை தந்து இதனை புத்தகமாக்கி வெளியீடு செய்ய வேண்டும் என்கின்ற என்னுடைய ஆழ்மன அந்த உணர்வை அதற்கு உருவம் கொடுத்திருக்கக்கூடிய நான் இங்கு வந்திருக்கக்கூடிய நண்பர் சசிகுமார் அவர்கள் தான் எனக்கு அறிமுகம். அவர்கள் ஊடாக இந்த கலகம் பதிப்பகத்தினூடாக மிக சிறப்பாக அதை நூலுருவாக்கி இன்று வெளியீடு கண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்விற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய சசிகுமார் ஊடாக எனக்கு நண்பராக கிடைத்திருக்கக்கூடிய கலகம் பதிப்பகத்தினுடைய நிறுவனரும் சிறந்த இயக்குனரும் எழுத்தாளருமான திருமிகு கீரா சகோதரர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என் உறவுகள் சார்பான ஒரு கரகோஷம் மூலமாக நான் அவருக்கு மிகுந்த நன்றியர்களை நான் இந்த நேரத்தில் சொல்லி விரும்புகின்றேன். தொடர்ந்து நான் தமிழ்நாட்டிலிருந்து இங்கு வருகை தந்து என்னோடு உறவாக இருக்கக்கூடிய நான் இந்த தமிழ்நாட்டை 20 நாட்களாக நிற்கின்றேன். எனக்கு எல்லா விதத்திலுமே எனக்கு உறவாக, எனக்கு ஆதரவாக, எனக்கு உணவு கொடுத்து, எனக்கு உரையில் கொடுத்திருக்கக்கூடிய என்னுடைய அன்புறவுகள் இங்கே இருக்கிறது. அவர்களை நான் இங்கே என்னுடைய மிகுந்த நன்றியை அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். தொடர்ந்து இன்றைய நிகழ்விற்கு அதிதிகளாக வருகை தந்து இந்த நிறைவை சிறப்பித்ததோடு கேட்காமலே தரலாம் என்கின்ற இந்த கவிதை நூலுக்கு சிறப்பான தங்களுடைய விமர்சனங்களையும் தங்களுடைய கருத்துக்களையும் தங்களுடைய வாழ்த்துக்களையும் நிறைந்த அன்பையும் பரிமாறிக்கொண்ட அத்துணை விருந்திர பெருமக்களை நான் அன்போடு எண்ணி பார்க்கின்றேன்.
அந்த வகையில் இன்றைய நிகழ்விற்கு அதிதிகளாக வருகை தந்து நூல் குறித்து சிறப்பான உரையினை வழங்கியிருக்கக்கூடிய இயக்குனரும் எழுத்தாளருமான திருமிகு பிருந்தாசாரதி, திருமிகு இயக்குனரும் எழுத்தாளருமாகிய ராசி அழகப்பனையா, அத்தோடு கவிஞரும் பதிப்பாளருமாகிய ரித்து சூர்யா, அத்தோடு எழுத்தாளரும் கவிஞருமான மதிப்புறு முனைவர் தாமரை பூவண்ணனையா, அத்தோடு மதிப்புறு முனைவரும் எழுத்தாளரும் கவிஞரும் மிகச்சிறந்த நிகழ்ச்சி தொகுப்பாளருமாகிய சிந்தை வாசனையா, அத்தோடு மிகச்சிறந்த ஒரு கவிதை நுணுக்கங்களை இந்த அரங்கத்தில் வெளிப்படுத்தி சென்றிருக்கக்கூடிய முனைவரும் கவிஞருமாகிய தமிழ் மணவாளன் ஐயா, அத்தனை பேருக்கும் உங்கள் நிறைந்த அன்பு கொண்ட ஒரு கரகோஷம் மூலம் நான் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நூலிலே நன்றி சார்ந்த ஒரு கவிதையை நான் உணர்ந்து தெளிந்து எழுதியிருக்கிறேன். நன்றி என்று சொல்வதை காட்டிலும் நன்றி மறவாதிருத்தலே மேலானது. அந்த வகையில் அந்த வாழ்வியலை உணர்ந்து தெளிந்து எழுதியவனாக அதன்படி வாழ விளைகின்ற ஒருவனாக இந்த நேரத்தில் இந்த கவிதையை நான் இந்த இடத்தில் இந்த நிகழ்வுக்கு நாம் இங்கு இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் சமர்ப்பணம் செய்ய விரும்புகின்றேன். அத்தோடு இந்த நிகழ்வென்று சொல்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய என்னுடைய வாசக நெஞ்சங்கள், அன்பு தமிழ் உறவுகள், என்னுடைய தொப்புள் கோடி உறவுகள், இங்கு நிகழ்வுக்கு வந்திருந்த அனைவருக்கும் இறுதியாக என்னுடைய நன்றி அறிதலை தெரிவித்து, இந்த நூல் தொடர்ந்து எல்லா இடமும் செல்ல வேண்டும், தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு பயனுள்ள பயன்மிகு விடயமாக கருத வேண்டும். அதற்கு அன்பு தமிழ் உறவுகள் உங்கள் ஒவ்வொருடைய ஆதரவும் இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி, நூல் உருவாக்கத்திற்கும் நூல் வெளியீட்டிற்கும் பல்வேறு வகையிலும் ஒத்துழைத்த என் இனிய அன்பு தமிழ் உறவுகளை மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.